நாம் காண இருப்பது ஐப்பசி மாதத்தில் காலபுருஷனுக்கு 4 கடந்து போகிறது, எல்லாத்தையும் கடக்கு நிலை. அப்படின்னா யாருங்க கடக்கிறது? கடகராசிக்காரங்க நடக்கலை. பூசமோ புனர்பூசம் 4ஆம் பாதமோ பூசமோ ஆயில்யம் நடக்கலை. யார் கடக்கிறது? நீர் கடக்குது. கடக்கிறதுல யார் சக்கரவர்த்தி? நீர். நெருப்பு என்ன செய்யும்? ஒரே இடத்துல நிற்க. கடக்கிறதுல சக்கரவர்த்தி நீர். அடுத்தது வாயு, காற்று. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நெருப்பு கடக்கும். ஆனால் முதல்ல கடக்கிறது யார்? நீர். ஒன்றும் செய்ய முடியாது. நீர்கிட்ட போய் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஆராய்ச்சி அறிவு, திறன் படைத்த அறிவு, பாசமும் நேசமும் பின்னி பிழைக்கின்றது. எதை எடுத்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த உள்ளூர் வழிபாடு, இந்த உள்ளூர்ல இருக்கணும்னு நினைக்கிறது, அம்மா மேல பக்தியா இருக்கிறது, இது எல்லாமே 99% கடகம் தாங்க. வேற எதுவுமே இல்லை. எப்போ வேணாலும் கேளுங்க ஐயா கிட்ட. கடகத்தை மிஞ்சினது ஒன்றும் இல்லை. அதனால தான் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக நம்ம வச்சுருக்கிறோம், சிறப்புக்குரிய மாதமாக வச்சுருக்கிறோம். நம்ம சித்திரை வைகேசில் வைக்கிறது இல்லையா? ஆடி தான் நம்ம ஆடியிலேருந்து தட்சநாணயத்துலேருந்து எல்லாமே கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு குரு வர்றாரு. அப்போ உங்கள் வீட்டுக்கு குரு எப்படிப்பட்ட குரு வர்றாரு? உங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக 6க்கும் 9க்கு உரியவர். 6 நோய், 6 ருணம், 9 பாக்கியம். என்னதான் 6 இருந்தாலும் அந்த லேட்டாக கொடுத்த பணங்கள், ஏன்னா நமக்கு பணம் கொடுத்தா வராதுன்னு தெரியும். நம்ம பணம் கணம் கொடுத்தா வராதுன்னு தெரியும். வீட்டுக்காரம்மாட்ட கொடுத்தாலும் நமக்கு வராது. என்னம்மா நேற்று ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு 10 ரூபா கொடுமா? இல்லைங்க, 100 ரூபாய்க்கு செலஞ்சு போச்சுங்க. எப்போ நேற்றுக்கு தானே கொடுத்தேன்? என்னங்க நைட்டு தாங்க எல்லாமே வாங்கி கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு, பழங்கள் காய். அது வேறு விஷயம். அப்போ 6ஆம் இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேங்கி கிடக்கக்கூடிய பணம் திரும்பி வரக்கூடிய நேரம், தேங்கி கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் திரும்பி வரக்கூடிய நேரம். வீட்டுக்காரம்மா கோச்சு போயிடுச்சு, எங்கெங்கேயோ போயிடுச்சு, எங்கெங்கேயும் தேடணும், வரலை. குழந்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு, பாசத்துலேயும் போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உள்ள பெண்கள், கடகராசிக்காரவங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய நேரம், வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். 6ஆம் இடமாக இருந்தாலும் அவருடைய குரு அவருடைய உங்கள் வீடு, உங்களுடைய வீடு. 9 பாக்கியம். அப்போ பாக்கியத்துக்கு அதனுடைய காரகத்தன்மையை மாற்றாமல் கொடுத்தாகணும். அந்த காரகத்தன்மையை மாற்றியாகாமல் கொடுக்கணும். அதனால் நிச்சயமாக கடகராசிக்கு கண்டிப்பாக இந்த நீர் சம்மந்தப்பட்டது, கேட்டரிங் சம்மந்தப்பட்டது, கீரைகள் சம்மந்தப்பட்டது, அலோபதியை விட்டுட்டு சித்த டாக்டராக இருந்தாலும் சரி, ஹோமியோபதியாக இருந்தாலும் சரி, எல்லா மருத்துவமும் சரி, நாட்டு மருந்து கடையும் சரி, அனைத்தும் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். கடந்த காலங்களில் மிகவும் பட்டு 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 இப்போ தான் எழுந்திரிச்சு வந்திருக்கிறீங்க. இந்த பட்டு பூச்சி போய் அந்த தோட்டத்தில் பட்டு எடுக்கிறாங்கல்ல மக்கள், அந்த வேலையாளுக்கு அந்த பட்டு சேமிப்பு வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் தெரியுங்களா? அதனால தான் அதுக்கு பேரே பட்டு. டக்குன்னு செடியை வைப்போம், 3 மாதத்தில் மாம்பழம் வந்துடும், 4 மாதத்தில் 3 மாதத்தில் வாழை வந்துடும், 6 மாதத்தில் மாமரம் வரும். ஆனால் அந்த பட்டு மட்டும் அப்படி வராது. அந்த மாதிரி இருக்குது. அந்த ஒட்டு மாங்கனிங்கிறோம்ல, ஒட்டு மாங்கனி, ஒட்டு வாழையெல்லாம் என்ன ஆகும்? 1 வருஷத்துக்குள்ளே பழம் காய்ச்சிருது இல்லை. ஆனால் கடகத்திற்கு ஐப்பசி மாதம் இனிமேல்
ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் உங்கள் தசாபத்தி. கடகம் மட்டும் சந்திர திசையில் ராகு, சந்திர திசையில் கேது, சந்திர திசையில் சனி, இது மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனை பார்த்துக்கோங்க. சனியில் சந்திரன், கேதுல சந்திரன், ராகுல சந்திரன், இது மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் மன்னன், நீங்கள் தான் மன்னாதி மன்னன், நீங்கள் தான் சக்கரவர்த்தி. முயற்சி பண்ணுங்க. வெற்றி, ஆராய்ச்சி, அறிவு எல்லாமே உண்டு, எல்லாமே சிறப்பாக அமையும். வெளிநாடு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. இந்த கடகராசி பாருங்கள், எல்லா ராசிக்கும் போகும். இந்த கடகம் என்னம்னா வீட்டுக்குள்ளேயே அரைச்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே அந்த தசாபத்தி வந்தால் தான் அது வெளியே போகும். அந்த தசாபத்தி வந்தால் தான் வெளியே போகும், இல்லைன்னா வெளியே போகாது. கடகம் மட்டும். ஏன்னா அந்த ஈர்ப்பு சக்தி, நம்ம தம்பி இருக்கணும், அம்மா இருக்கணும், அண்ணன், அக்கா, மாமா, சித்தப்பா எல்லோரும் இங்கே தானே இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் வெளியே போகிறோம் அப்படின்னு அந்த ஃபீலிங்லேயே இருக்கோம். ஆனால் ஒன்றும் சம்பாதிக்காது. ஹெல்ப் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும், தனக்குன்னு எதுவும் வச்சுக்கிறாது. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், தனக்குன்னு வச்சுக்கிறாது. அதை தவிர்த்து இந்த ஐப்பசி மாதத்தில் உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு, உங்கள் ஜுயசாதத்தை பார்த்துக்கிட்டு வாராகி வழிபாடு, முருகப்பெருமான், சுப்பிரமணிய கடவுள் வழிபாடு, இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சிம்ம ராசியில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா, பொதுவாகவே உங்களோட ராசிக்கு அதிபதி சந்திரன் நீர் ராசி. அதிகபட்சம் ஒரு வீட்டில் பார்த்தா 2.25 நாள் மட்டும்தான் இருப்பார். அதனால தான் நீர் ராசின்னு சொல்லுவார். அப்படியாப்பட்ட நீர் ராசிக்குடைய சந்திர பகவான் சிம்ம ராசியில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டம், சிம்ம ராசியாதிபதி யாருன்னா சூரியன், நெருப்பு ராசி. அப்போ இன்னைக்கு இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அமோகமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். குரு பகவான் இருக்கும் வீட்டுக்கு நல்லது பண்ணுவார், பார்க்குற வீட்டுக்கு பலன்களை கொடுப்பார். மற்ற கிரகம் பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். ஆனால் குரு மட்டும்தான் அவர் உட்கார்ந்த வீட்டுக்கு சேர்த்து பலன் கொடுப்பார். அப்போ குரு இப்போ உட்காந்துருக்கிறாருன்னா, அப்புறம் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறாருன்னா, குருவுடைய மனைவி தான் சந்திரன். உங்கள் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இருக்கிறார் இல்லையா, குருவுடைய மனைவி. அப்போ குரு தன்னுடைய மனைவி வீட்டில் உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. உச்சம் அப்படின்னா இன்னைக்கு என்னன்னு பார்த்தா அதிர்ஷ்டம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 12 கட்டத்தில் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தா உங்கள் ராசி மட்டும்தான். அப்போ உச்ச குரு எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, அயல் நாட்டு யோகத்தை கொடுக்குறாரு. முதல்ல நீங்கள் வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி 25 வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுக்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு முன்னோக்கி வராரு, இயல்பு நிலையில் குரு இருக்கிறாரு, அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறாரு. அப்போ அதிசாரம் வாங்கி உங்கள் வீட்டுக்கு வந்த குரு பகவான் இந்த ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் இயல்பு நிலையில் இருப்பார். அடுத்தது இன்னொரு 26 நாள் உங்கள் வீட்லேயே வக்ரமடைஞ்சு இருப்பார். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு முதல்ல என்ன வாய்ப்பு கொடுக்குறாரு, அயல்நாட்டு யோகத்தை தராரு. வெளிநாடு முயற்சி இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா தடையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் எடுங்க, அந்த தடைகள் விலகும் சொல்கிறேன் நான். அது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு உட்கார்ந்த வீட்டுக்கு திருமண யோகத்தை முதல்ல கொடுக்குறாரு. நிறைய கடகராசிக்காரங்களும் வரன் பார்த்து இன்னைக்கு ஏன்டா நமக்கு கட்ட இந்த வரன் பார்க்கணும், அப்படிப்பட்ட கல்யாணமே வேண்டாம் போ அப்படின்னு உட்கார்ந்தவங்களுக்கு கூட இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது போக குரு வாரிசு தான் முதல்ல கொடுப்பார். ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்க முதல்ல கேட்கறது என்ன, ஐயா எனக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தைங்க இல்லை எனக்கு, அதாவது குருவுடைய பார்வையில் ஏதாவது குழந்தை கணம் உங்களுக்கு இருக்குமா பார்த்து சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், இந்த ரெண்டுமே கொடுக்குறவர் யாருன்னா குரு தான். அப்போ அந்த குரு உங்க ராசியிலேயே உட்கார்ந்ததுனால
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை வரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் 25 தேதிக்குள்ளார உங்களுக்கு நிச்சயமாக வரன் கூட கொடுத்துருவார், புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அப்போ நான் சொல்கிற மாதிரி அயல்நாட்டு யோகம் நல்லா இருக்குது, திருமண தடைகள் விலகும், அதுபோக புத்திர செல்வங்கள் பெருகும். அப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியெல்லாம் இருந்து முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க பெருசா ஒன்றும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சதுனால நீங்க எது செய்யற மாதிரி இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தா ரொம்ப இப்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன, அதாவதுன்றதை பார்த்தா கோல்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போயிட்டு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதாவது சுப விரயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான், அது உங்களுக்கு கை கொடுக்கும். ரெண்டாவது இன்னைக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குது, வண்டி வாகனம் மோட்டார் ரேண்ட்ல ஏதாவது நம்ம வண்டி கார் எடுக்கலாம், மாத்தலாம், புதுப்பிக்கலாம், இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி மோட்டார் வாகனத்துல எல்லாம் போய் வாங்கி நஷ்டப்பட்டு வித்துட்டு இல்ல அதை அழிச்சிட்டு வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்தவங்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு தருணம். இந்த மாதிரி மண் வாங்குறது, கிரை பண்றது, காடு கரை தோட்டம் துறவுன்னு வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ அளவுக்கு கை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வந்து இப்போதைக்கு எப்படின்னா சாதிக்க பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்க தான். உங்க ராசியில தான் இப்ப குரு வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த ஐப்பசி 25 தேதி வரைக்குமே உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடு கரெக்டா இருந்து நல்லா இருந்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருவாரு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவார். கண்டிப்பா ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு தான் இந்த கட்டன்றது ஐப்பசி மாதம் எடுத்துக்கலாம். இப்படி இருக்கும்போது சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சதுனால அம்மா, 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், சுகஸ்தானத்துல போய் சூரியன் நீச்சம் அடையும் பொழுது அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் உபாதிகள், ஆரோக்கியம் கெட்டு போறது, கொஞ்சம் எலும்பு தேய்மானம், கொஞ்சம் உடல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னா அது கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சூரியன் எந்த வீட்டில் உட்காராரோ அதுக்கு தகுந்த பலன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. சூரியன்னா மாத கிரக ராசி. பொதுவாக வந்து ஒவ்வொரு தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எதனோட அடிப்படையில் சொல்றோம், சூரியனோட அடிப்படையில் தான் சொல்றோம். அந்த சூரியன் போய் இப்ப 4ஆம் இடம் உங்களுக்கு சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சாதாரணமா உட்காரல, நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தாய்க்கு உடல் உபாதிகள், உடல் தொந்தரவுகள், உஷ்ண கோளாறு இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே சூரியன் வந்து துலா ராசியில உச்சத்துலதான், அதாவது நீச்சத்துலதான் உட்கார்ந்துருப்பாரு. அதனால கண்டிப்பா நிறைய தொந்தரவுகள் அம்மாவுக்கு கொடுப்பாரு, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது கண்டிப்பா நல்லது. அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா புதன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கல்விக்கு அதிபதி சுகஸ்தானத்துல போய் உட்காரும் போது நிச்சயமா படிப்பு நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். தைரியஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சம் அடையும் போது கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் குறையும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். கிட்டத்தட்ட நான் சொல்றது 16 தேதி வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவதுவன் கெட்டு போவதில் என்ற மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. 16 தேதி வரைக்குமே கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இப்ப சுக்கிரன் போய் வந்து பாத்தீங்கன்னா புதன் வீட்டுல போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. 16 தேதிக்கு மேலதான் சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு போறாரு. அப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் போறாரு. அப்பதான் உங்களுக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும், குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள் சரியாகும், பண விஷயத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும். அது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கட்டான்றது தொழில், ரெண்டாவது ஃபைனான்ஸ் ரீதியா தடைகள் இருந்தாலும் விலகும். சரிங்களா? அது போக செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு 10 தேதிக்கு மேலதான் உங்களுக்கு புத்திர செல்வத்துக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் தன்னோட சொந்த வீட்டுக்கு போறாரு, விருச்சிக ராசிக்கே போறாரு 10 தேதிக்கு மேல. அப்ப குழந்தை வரத்துக்காக எதிர்பார்க்கிற கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா 10 தேதிக்கு மேல இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அந்த புத்திர தடைகள் எல்லாம் முழுமையா விளைகிறோம். சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் இடம் உங்க ராசியிலேயே உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி அசையா சொத்துக்கள் கடனானாலும் தப்பு இல்லை, கட்டிக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சுப விரயம் பண்ணுங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அல்லது வந்து பார்த்தா இன்னைக்கு இடம் பூமியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி,
அது போக இன்னைக்கு மோட்டார் வாகனத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இது மூணுமே உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். ஏன்னா உச்ச சுக்கிரன் உங்களுக்கு கண்டிப்பா, உச்ச குரு உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பார். சரிங்களா? அப்ப இது போக பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியா இருக்கிறார். அதாவது நம்ம செய்யற லாபதாபங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் அதுவும் வக்கரம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுனால இடம் மாற்றம் பண்றவங்களுக்கோ, தொழில் மாற்றம் பண்றவங்களுக்கோ, இல்ல புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கோ, இல்ல இது வேண்டாம் இது இன்னொன்னு செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரினா உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா அதுக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு தேடி வரும். கடகராசி என்பவர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாத கிரகநிலையை ஆராயறதுக்கு முன்பாக இந்த கடகராசி என்பவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் எப்படி அப்படின்ற போது, இது சந்திரனோட அமைப்புல பிறந்த இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள் ஒரு யோகமான ஒரு அமைப்புகளாகவும், ஒரு 15 நாட்கள் சோகமான ஒரு அமைப்புகளாகவும் இருந்துட்டு இருக்கும். இவங்க மனதிலேயே ஒரு சில ஏற்ற இறக்கங்களை பார்க்க முடியுன்றீங்க. இவங்க தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க. யாருக்கும் ஏதாவது ஒன்று நடந்தாலும் தனக்கே நடந்த மாதிரி எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொது தொண்டாற்றுவதில் ஒரு உயர்ந்த ஒரு குணம் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க. அப்போ கடகராசியில் பிறந்தவங்க எல்லாமே தாய்மை உள்ளம் கொண்டவங்க. யாருக்காவது ஒரு சில விஷயங்களை இவங்களே முன்னிருந்து ஒரு சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு எந்த ஒரு உதவியுமே எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பவர்கள் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருட காலகட்டமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டம்னு சொல்லலாம். சோதனைக்கான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் ஒரு அழுத்தங்கள், மன கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்திருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி பகவானால் ஏற்பட்ட ஒரு தாக்கங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முன்ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவிக்கணும்னாக்கா இது மாதிரி அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, 7.5 சனி இதை மாதிரியான காலகட்டங்கள் தான் அனுபவிக்க முடியுன்ற விதி. அப்போ முன்ஜென்ம கருமாவின் பலன்களை கடந்த 3 வருட காலமாக அனுபவிச்சிட்டிங்க. அதை நம்மளால சொல்லி மாளாது. அதாவது குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனை, பல்வேறுபட்ட கஷ்டங்களை கடகராசி என்பவர்கள் அனுபவிச்சிட்டிங்க. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு நான் வீழ்ந்துட்டேனே திரும்பி எழுந்து நிற்பனா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வாழ்க்கையில உதயமாக போகுதுன்ற மட்டும் தெளிவாக எடுத்துக்கோங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அன்று தான் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கிறார். முதன் மூலமாக அதிசாரமாக அடியெடுத்து வைக்கிறார். இந்த அதிசாரமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். ஏன்னா உங்களோட ராசிக்கு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதிங்க, 6, 9ஆம் அதிபதிகளாக இந்த குரு பகவான் வராருங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடமானது தன்னோட பாக்கியஸ்தானம், தான் இஷ்ட தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடங்கள், பொருளாதார அபிவிருத்திகளை சொல்லக்கூடிய இடங்கள் அப்படின்றீங்க. அப்போ அந்த ராசிக்கு 9ஆம் அதிபதி தனக்கு ராசியை நோக்கி வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அதுவும் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான காலகட்டங்கள். இது எல்லாருக்குமே இந்த ஒரு அமைப்புகள் ஏற்பட்டுறாது. ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசினருக்கு இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கு. அப்போ கடந்த 3 வருட காலமாக எனக்கு எதுவுமே நடக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு. இந்த நேர காலகட்டத்தை எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் அது சரியாக பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளம் பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி ராசியை நோக்கி வந்து உட்கார்ந்து மட்டும் இல்லாமல் உச்சபலத்தோடு இருந்து உங்களோட குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளையோ, சுபகாரியங்களோ, அழியா சொத்துகளையோ, வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியுது. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியிலேயே இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்று இவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், மாமன் ஸ்தானத்தை குறிக்கிறதுனால வெகு நாட்களில் குழந்தை பேருக்காக வேண்டி காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு.
அதே போல் உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் செய்தீங்கன்னா பரிபூர்ணமாக உங்கள் குலதெய்வம் ஏற்றுக்கொள்றதுக்கான காலகட்டமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாமே கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம், ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. மாணவ செல்வங்களுக்கு கல்வி உயர்வடையக்கூடிய காலகட்டங்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அடுத்து சமசத்துவமாக உங்கள் ராசியை இந்த நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 5, 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகாத எந்த நபர்களாக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாயிடுச்சு. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதில் முக்கியமாக சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். அப்போ சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் பார்வை பெறதுனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் உங்களுடைய இந்த நேர காலங்களில் தந்தை வழி சொத்து சுகங்கள் ஆதாயங்கள் பெறும். தந்தை வழி சொத்து சுகங்களை இடிச்சிட்டு புதுமையாக வீடுமனை வாசல் கட்டுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் உதயமாகிறத பார்க்க முடியுது. அப்போ கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது ஒரு பொன்னான காலகட்டங்களாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாகிறத பார்க்க முடியுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் ராசிக்கு 2ல் கேது பகவான் இருக்கிறது கொஞ்சம் சுபோசிச்சம் இல்லை. பேச்சில் மட்டும் நாவடக்கத்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். பேச்சில் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்பாடுகளோடு பேச விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு குறைகள் இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தால் தடுமாற்றமான வார்த்தைகளும் நம்ம சொல்லி முடிச்சுட்டு அதை யாரையா குற்றம் சொல்லிட்டு இதை ஏன்டா நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு சில விஷயங்களை தோன்றதை பார்க்க முடியும். அதனால் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் உங்களோட தேவைகளை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்குங்க. 4ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீடு மனை வாசல் வண்டி வாகன சுகங்கள் மன நிம்மதியெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் இருக்கனால காளிமனை வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். அந்த காளிமனை யோகங்கள் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளுக்கு பெறத்துக்கான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் பெறணுன்னாக்கா முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது விசேஷம் முடியாது. 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வராது. இல்லையேல் அல்சருக்காக நீங்கள் செலவு செய்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவத்தை உட்காரக்கூடிய காலகட்டம் உருவாயிடும். அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தை வழி சொத்து சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறத பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன் 4ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு உட்காந்துருக்கார். இப்போ 4ஆம் அதிபதி சுக்கிரன் நீசம், 4ஆம் இடத்தில் சூரியன் நீசம் பெறதுனால உங்களோட வீடு மனை வாசல்களில் ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அதனால் வாய்ப்புகள் கிடைச்சா ஒரு திருத்தங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது நல்லாயிருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை மென்மேலும் உயர்த்தி கொள்றதுக்கான ஒரு வழிகள் என்ன அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஆனது, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வருது இருக்குது. அந்த சனி பிரதோஷத்துக்கு ஒரு முல்லைப்பூ 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அர்ச்சனைக்கு செய்துட்டு வருது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று அன்னா அபிஷேகம் நடக்க இருக்கு சிவன் கோயிலில். அந்த அன்னா அபிஷேகத்துக்கு ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி மட்டும் அதை தானத்துக்கு கொடுத்துட்டிங்கனாக்கா முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் நீக்கி பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சுபிச்சம் அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடியது, சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.